எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து ரெகுலராக ஜிம்முக்கு வருவான். பட் அண்டர் ஒன் கண்டிஷன், ஸ்குவாட்ஸ் பண்ண விடணும். ஸ்குவாட்ஸ் பண்ண விடலை அப்படின்னா அவன் ஜிம்முக்கு வரதே ஸ்டாப் பண்ணிடுவான். ஷுட் வி ஸ்டாப் ஹிம் ஃப்ரம் டூயிங் ஸ்குவாட்ஸ்? இப்போது இந்த ஸ்குவாட்ஸை வந்து நான் வந்து பயோமெக்கானிக்கலி ஒரு எஃபிஷியன்ட் எக்ஸசைஸ் கிடையாது, as long as we are focusing on muscle development அப்படின்னு சொன்னேன். பட் ஸ்குவாட்ஸை வந்து நம்ம அசஸ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஓவர் ஹெட் ஸ்குவாட் அசஸ்மெண்ட் எப்படின்னா கையை தூக்கி நம்ம வந்து ஸ்குவாட் பண்ண சொல்லுவோம். அப்போது ஆங்கிளில், நீஸில், ஹிப் காம்ப்ளெக்ஸில், ஷோல்டர்ஸில் ஏதாவது காம்பன்சேஷன் நடக்குதா அப்படின்னு கண்டுபிடிப்போம். பட் ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்லலான் இருக்கேன். ஓவர் ஹெட் ஸ்குவாட் அசஸ்மெண்ட்டில் பண்ணக்கூடிய ஸ்குவாட்ஸ் இஸ் நாட் நெசசரிலி த பெஸ்ட் ஃபார்ம். அதாவது அசஸ்மெண்ட்கான ஸ்குவாட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒர்க் அவுட்கான ஸ்குவாட். கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குதுல்ல? லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ஃபர்தர். ஸ்குவாட்ஸை பொறுத்தவரை முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது, அது வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் உங்களோட நீ பொசிஷன் அண்ட் அப்பர் பாடி ட்ரங்க், அதோட பொசிஷன். கேஸ் நம்பர் 1, அப்பர் பாடி கம்பேர் பண்ணுறப்போ உங்களோட நீ வந்து ஜாஸ்தியாக பெண்ட் ஆகுது அப்படின்னா தட் ஸ்குவாட் இஸ் குவாட்ரைசெப்ஸ் டாமினன்ட் ஸ்குவாட். அதுவே ஆப்போசிட்டாக நடக்குதுன்னா, அதாவது நீ வந்து கொஞ்சம் தான் ஃபார்வர்டாக லீன் ஆகுது அண்ட் அப்பர் பாடி வந்து ரொம்ப ஃபார்வர்டாக லீன் ஆகுது அப்படின்னா தட் பிகம்ஸ் யுவர் குளூட்டியஸ் மேக்ஸிமஸ், அதாவது பட்டக்ஸ் டாமினன்ட் ஸ்குவாட். கேஸ் நம்பர் 3, ரெண்டுமே ரிலேட்டிவ்லி ஈக்குவலாக லீன் ஃபார்வர்ட் ஆகுதுன்னா இட்ஸ் அ பேலன்ஸ் ஸ்குவாட் டார்கெட்டிங் போத் குவாட்ஸ் அண்ட் குளூட்டியஸ் மேக்ஸிமஸ். நவ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த மூணில் எது கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்குவாட்ஸ்? த பேலன்ஸ் ஒன், ரைட்? வெல், வாட் இஃப் த ஸ்ட்ரக்சர் டசன்ட் அலோவ் யூ டு டூ த ப்ராப்பர் ஃபார்ம் ஆஃப் ஸ்குவாட்? என்னோட ஃபீமர் லென்த் அண்ட் அப்பர் பாடி லென்த் வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக இல்லாமல் இருக்கலாம் பை பர்த். என்னால் ப்ராப்பர் ஸ்குவாட்ஸ் பண்ண முடியாது. அப்போது மேபி ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள், எனக்கு வந்து பெயின் எடுக்கலாம். அப்போது அண்ட் யுவர் கோல், ஆல்ரைட்? ஸோ இதுதான் கரெக்டான ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இன் த ஜிம். பட் ப்ராப்ளம் என்னென்னா, ஜிம்மில் இன்க்ளூடிங் த பர்சனல் ட்ரெயினர்ஸ் அவங்க வந்து எல்லாரையும் ஒரே மாதிரியான பர்ஃபெக்ட் ஃபார்மில் வந்து ஸ்குவாட் பண்ண சொல்லுவாங்க without understanding the background. That is something which is completely wrong. இதை வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக வேறு மாதிரி கூட புரிஞ்சிக்கலாம். எப்படின்னா, ஒரு ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்டில் வலி இல்லாமல் பெயின் ஃப்ரீயாக அண்டர் ரீசனபிள் லோட் ஓரளவுக்கு வெயிட்ஸ் தூக்கணும்னா, ப்ரொவைடட் மற்ற மசில்ஸ் மற்ற ஜாயிண்ட்ஸில் பெருசாக ஒரு காம்பன்சேஷன் ஆர் தப்பு இல்லாமல் ஒரு ஸ்குவாட் பண்ண முடிஞ்சால் அந்த ஸ்குவாட்டில் தப்பே இல்லை. அப்போது ஸ்குவாட்ஸ் பண்ணுறப்போ என்னோடய ஃபீட் வந்து இப்படி வெளிப்பக்கமாக போகிறது, ஆர் ஹீல்ஸ் வந்து இப்படி கிரவுண்டு விட்டு மேலே வருது, பட்விங் நடக்கிறது, எக்ஸஸாக லீன் ஃபார்வர்ட் ஆகிறது, ஆர் ஈவன் ஸ்குவாட்ஸ் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேரலாக போகாமல் ஜஸ்ட் 1/4 தான் போகிறது. இது எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், எல்லாமே ஓகே, ப்ரொவைடட் தெர் இஸ் நோ பெயின் அண்டர் லோட். பெயின் வருதா? அப்போது லோடை கம்மி பண்ணிக்கோங்க. என்ன வேணாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஸ்குவாட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா டீப்பாக கீழே வரைக்கும் போகணும், ஆர் அட்லீஸ்ட் கிரவுண்டுக்கு பேரலாக வர மாதிரியாவது பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். பட் தெர் இஸ் நோ சச் ரிசர்ச் வந்து மிக்ஸ்டாக ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குது. ஆக்சுவலி ஹைப்பர்ட்ரோஃபி, அதாவது மசில் க்ரோத்துக்கும் ஸ்குவாட்ஸோட டெப்த்துக்கும் சம்மந்தமே இல்லை. அது வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. பட் நீங்கள் வந்து ஸ்குவாட்ஸ் நல்லா டீப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா லாங் ஜம்ப் மாதிரியான ஸ்போர்ட்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஒரு ரிசர்ச் பேப்பர் சொல்லுது. அதே மாதிரி ஷாலோவாக, கொஞ்சம் ரொம்ப டீப்பாக இல்லாமல் கொஞ்சம் 1/4 or half அவ்வளோதான் நீங்கள் ஸ்குவாட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஹை ஜம்ப் மாதிரியான ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரிசர்ச் ரிசல்ட்ஸ் ஆர் மிக்ஸ்ட். பட் எந்த ரிசர்ச்சுமே வந்து மசில் டெவலப்மெண்ட் ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஸ்குவாட்ஸ் பண்ணுறப்போ ஹீல்ஸ் மேலே வர்றது வந்து எதனாலனா, ஆங்கிளில் இருக்கிற
ஒரு மொபிலிட்டி இஷ்யூனால். ஸோ இந்த ஆங்கிள் மொபிலிட்டியை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். அப்படி சரி பண்ண முடியல ஆர் யூ ஆர் ஸ்டில் இன் த ப்ராசஸ் அப்படின்னா ஹீல்ஸை மேலே வச்சு பண்ணுறது ஸ்குவாட்ஸ் இஸ் ஓகே ப்ரொவைடட் தெர் இஸ் நோ லோட். பட் நல்ல ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் கிடைக்கிது, லோட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து அப்போது மெக்கானிக்கலாகவே உங்களோட ஹீல்ஸை மேலே எடுத்து வரலாம் இன் அ சேஃப் மேனர். எப்படின்னா உங்கள் ஹீல் கீழே வெயிட் லிஃப்டிங் பிளேட்ஸோ ஆர் வுடன் பிளாக்ஸோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஹிப்பில் மொபிலிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நிறையா பேரால் ஸ்குவாட்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபீட் வச்சு பண்ண முடியாது. தே ஓப்பன் இட் லைக் திஸ். ஃபீட் இந்த மாதிரி டக் ஃபீட் மாதிரி பண்ணால் அவங்களால ஒரு நல்ல ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் கொடுக்க முடியும். இன்ட்ரெஸ்டிங் ரைட்? ஃபீட் பொசிஷன் இஸ் நாட் ரிலேட்டட் டு நீஸ், இட்ஸ் ரிலேட்டட் டு ஹிப். இப்போதைக்கு அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாட் ஓன்லி த ஃபீட் பொசிஷனிங் லைக் திஸ், ஆல்சோ ஃபீட் வித் இப்படி வச்சு பண்ணாங்கன்னா நல்ல ஒரு டெப்த் கிடைக்கும். ஸோ தென் த மித் இஸ் டெப்த் நிறையா கிடைக்கிறதுனால நம்மளால் நிறைய க்ரோத் கொண்டாட முடியும் இன் குவாட்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த புரிதல் தப்பு. பட் தட் இஸ் அன் அட்வான்டேஜ். நீங்கள் ஃபீட்டை வைடாக வச்சு இப்படி ஓப்பனாக பண்ணுறீங்கன்னா it will activate your inner thighs, adductors. So that's what I am saying. நீங்கள் வந்து காம்பன்சேஷனை தாண்டி ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்டை தாண்டி உங்களோட கோல் என்ன அதுலேயும் கிளியராக இருக்கணும். இஃப் யுவர் கோல் இஸ் டு டெவலப் இன்னர் தைஸ், அப்போது நீங்கள் இந்த ஸ்குவாட் வேரியேஷனை அக்செப்ட் பண்ணிக்கலாம். உங்களோட கோல் வந்து குவாட்ஸையும் க்ளூட்ஸையும் தான் டெவலப் பண்ணும் அப்படின்னா உங்கள் பாடி எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் அலோவ் பண்ணுதோ அதுலேயே சேஃபாக நீங்கள் வந்து வெயிட்ஸை தூக்கி பண்ணாவே போதும். அதே மாதிரி தான் பட் விங்க். இது வந்து யூஸ்வலாக நீங்கள் யார்கிட்ட பார்க்கலான்னா ரொம்ப டீப்பாக போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து அந்த எண்ட் மூமெண்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஆர் வைஸ் வர்ஸா. பட் ஒன் திங் யூ ஹேவ் டு ரிமெம்பர், இஸ் இட் கிரியேட்டிங் பெயின்? அப்படி இல்லைன்னா இட்ஸ் குட், கண்டினியூ, யூ டோன்ட் ஹேவ் டு சேஞ்ச் இட். ஆனால் ரிமெம்பர் அண்ட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் ஒன் மோர் திங். நீங்கள் கீழே போய்கிட்டு மேலே ஸ்குவாட்ஸில் வரும்போது, especially if you have heavy weights on your shoulders, அப்போது spine extension is taxed. ஸ்பைனில் வந்து நிறைய லோட் போய் சேரும். ஸோ நீங்கள் ஹெவி வெயிட்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதர்வைஸ் யூ might end up in pain and injury. So it all comes down to one thing, pain-free range of movement without major compensation is okay. இல்லை என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து டீப்பஸ்ட்டு ஸ்குவாட்ஸ் பண்ணணும், அதில் பெயின் வந்தால் எனக்கு பரவாயில்ல, அதில் காம்பன்சேஷன் வேறு இடத்துல நடந்தாலும் எனக்கு பரவாயில்ல, எவ்வளோ பெரிய லோட் தூக்கினாலும் பரவாயில்ல, டீப்பாக பண்ணுவேன், அப்போ தான் எனக்கு க்ரோத் கிடைக்கும். அந்த புரிதலை மாற்றிடுங்க. நவ் லெட்ஸ் கோ பேக் டு தட் காய். அந்த பையன் வந்து ஜிம்முக்கு வந்தால் ஸ்குவாட்ஸ் தான் பண்ணுவான், கண்டிப்பாக ஸ்குவாட்ஸ் பண்ணுவான். But we know squat is not the best exercise for quads or glutes. Biomechanically speaking, quadsக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு டைரக்ட் எக்ஸசைஸ் இருக்குது, லெக் எக்ஸ்டென்ஷன். 100% லோடு போய் சேரும் குவாட்ஸில் அண்ட் க்ரோத்தும் கிடைக்கும். திஸ் இஸ் ப்ரூவன் ஃபேக்ட். பட் கீப் தட் அசைட். இந்த பையனுக்கு அந்த ஒர்க் அவுட் பிடிக்கலையே, நீங்கள் அவனை ஃபோர்ஸ் பண்ண வச்சா அவன் நாளைக்கு ஜிம்முக்கு வர்றதை ஸ்டாப் பண்ணிவிடுவான். ஸோ இவனுக்கு என்ன பண்ணலாம்? let him do the squat. இந்த பாருங்கள், ஒரு விஷயம் ரொம்ப கிளியர். பயோமெக்கானிக்ஸ், எஃபிஷியன்சி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதெல்லாம் ஒரு பக்கம். கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக செகண்ட் பெஸ்ட்டோ இல்லை தேர்ட் பெஸ்ட் எக்ஸசைஸோ பண்ணுறது இந்த பயோமெக்கானிக்ஸோட 100% பெட்டர். இது நீங்கள் வந்து தூக்கி எறிஞ்சிடலாம். ஒன் மோர் திங், ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக பயோமெக்கானிக்கலி எஃபிஷியன்ட் எக்ஸசைஸ் பண்ணால் அது வேறு லெவல். நீங்கள் ஸ்குவாட்ஸ் பண்ணுறீங்களா? எந்த மாதிரியான ஸ்குவாட்ஸ் பண்ணுறீங்க, எந்த வேரியேஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அண்ட் எந்த மாதிரியான காம்பன்சேஷன்ஸ் நீங்கள் வந்து சந்திக்கிறீங்க. ஆல்சோ ஸ்குவாட்ஸ் பண்ண அடுத்த நாளைக்கு எந்த பாடி பார்ட்டில் எந்த மசிலில் வலி எடுக்குது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஐ வில் ரெஸ்பாண்ட் டு இட். ஸ்டே சேஃப், ஸ்டே ஸ்மார்ட்.